அடுத்ததாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நம்முடன் பேசுவதற்காக இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக திமுக கூறுகிறது. ஆனா விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் என்று பாஜக சொல்லுது. தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆண்ட கட்சியின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் நீங்க என்ன சொல்றீங்க? வணக்கம். இந்த தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை அதாவது ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2026 வரல, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி மூன்றாவது முறையாக 2026 வரல அது அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ண முடியாது. அதன் பிறகு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து அதை 30 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுன்றது ஒரு தீர்மானம் அனைத்து கட்சி கூட்டத்தில் கொண்டு வந்தாங்க. ஒரு மாநிலத்துடைய நலன் கருதி. அதே போல 7.18, அதாவது 1971 மக்கள் தொகை, அதுதான் முக்கியம். 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விகிதாச்சார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, விகிதாச்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா 7.18%. அந்த சதவீதத்தின்படி தான் நம்ம தொகுதி மறுசீரமைப்பு பண்ணோம். அல்லது அந்தந்த மாநிலத்திற்குள்ளாகவே தொகுதியை மறுவரைவு செய்து, அதாவது எண்ணிக்கை குறையாமல் இப்போதுள்ள நிலை அப்படியே இப்பொழுதுள்ள நிலை அப்படியே நீடிப்பதற்கு அந்தந்த மாநிலத்துக்குள்ளாகவே செய்வதற்குண்டான அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அந்த நிலைப்பாடை நாங்கள் தெளிவாகவே அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு சொன்னோம். ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துனா, ஒரு மாநிலத்தின் நலன் கருதி. அதாவது இது இம்ப்ளிமெண்ட் பண்ண போறது பார்த்தீங்கன்னா 2026க்கு பிறகுதான். 2026க்கு அது மட்டும் இல்லை, ஒரு சென்சஸ் எடுத்து அதன் பிறகு தொகுதி மறுவரை செய்யணும்னா குறைஞ்சது 3 வருஷம் ஆகும். அதாவது இது எஃபெக்ட் வரணும்னா அதுக்கு அந்த கரெக்டா அந்த ஒரு தொகுதி மறுசீரமைப்பு ஒரு ஆக்ஷனுக்கு வரணும்னா 2029 தான் வரணும். ஆனா இப்போ நாட்டில் மத்திய அரசு சார்ந்த ஒரு அரசு மீது மக்களும் ஒரு கடுமையான ஒரு அதிருப்தி, பல பிரச்சனைகள், அதை திசை திருப்பணும். அதே போல மாநில அரசு சார்ந்த பிரச்சனைகள், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஜாதிய கொடுமைகள், தலித் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள், சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. அது மட்டும் இல்லாம விலைவாசி உயர்வு, ஏழை நடுத்தர மக்கள் அனைவருமே பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை. இப்படி நம்ம மாநிலத்துடைய அந்த பட்டியல் நம்ம நீட்டிட்டே போலாம். இதுல இருந்து நம்ம திசை திருப்புன்றது இந்த மாநில அரசுடைய அந்த விருப்பம். எனவேதான் 2029 வர பிரச்சனைய ஏதோ அமித்ஷா சொல்லிட்டாருன்றதுக்காகவே அதை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ஆல் பார்ட்டி மீட்டிங்கு, அதுக்கப்புறம் இப்போ மாநில முதலமைச்சர்கள் அந்த கூட்டத்தையும் இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இதே திரு மு.க. ஸ்டாலின் அன்றைக்கு அவங்க தந்தை, இந்த முதலமைச்சர் தந்தை அன்றைக்கு முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு மத்திய அரசு ஆதரவை இவங்க தான் கொடுத்தாங்க. இவங்க இல்லைன்னா மத்திய அரசே கவுந்துரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஏன் பாத்தீங்கன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இது செஞ்சு எப்போ எது பண்ணாலும் சரி, ஏன்னா ஒரு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால நமக்குரிய தண்டனையா இருக்கக்கூடாது. ஏன்னா இப்ப அவங்க 5.18 விகிதாச்சாரத்தை அகில இந்த ரீதியில கொண்டு வந்தாலும் நமக்கு 8 சீட்டு குறையும். அதே 1971 மக்கள் தொகையை கணக்கில் எடுத்து அவங்க விகிதாச்சார அடிப்படை 7.18 எடுத்து வந்தாங்களா, அது கிட்டத்தட்ட 61 சீட்டு நமக்கு கிடைக்கும். அது நாங்க 7.18. அப்ப ஏன் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் எந்த காலகட்டத்திலும் சரி மக்கள் தொகை கட்டுப்படுத்தினால மாநிலம் தண்டனை அனுபவிக்க கூடாது. எனவே 7.18 அது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் நடத்தி ஆகணுன்றது. அப்பவே அமெண்ட்மெண்ட் 16 வருஷம் மேல இருந்தாங்க. அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தா இப்ப மீட்டிங் போட வேண்டிய அவசியம் இல்லை, அது விட்டுட்டாங்க. சரி, இப்போ கர்நாடகா துணை முதலமைச்சர் சென்னை வராரு. அதே போன்று கேரள முதலமைச்சர் வந்திருக்காரு. இவங்க மாநிலத்துடைய ஜீவாதார உரிமையா இருக்கின்ற காவிரி விஷயமோ, அதே போல முல்லை பெரியார் விஷயமோ, இப்படி விவாதிக்கிறதுக்கு ஏதாவது விவாதிச்சாங்களா? இல்ல, அதெல்லாம் விவாதிக்கல. இல்ல, இப்போ 2029 அதுக்கப்புறம் வர்ற இப்ப மாநிலத்துக்கு இவங்க தான், அதாவது திமுக தான் ஒரு பாதுகாப்பா எல்லா உரிமையும் பாதுகாக்கிற மாதிரி ஒரு பிரம்மைய, ஒரு பிம்பத்தை, மாயைய, இந்த 3 நோட் பண்ணீங்க. இதை ஏற்படுத்துறதுக்காக இந்த மாதிரி மத்திய மாநில அரசு சேர்ந்து நடத்துற நாடகம். திரு அண்ணாமலையை பொறுத்தவரை நான் கேட்கிறேன், 1971
7.1. திரு ஜெயக்குமார், மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே மக்களை திசை திருப்ப பார்க்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஜெயக்குமார்.